கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/4/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். God himself shall be with them and be their God. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவன், அந்த தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் பெரிய மாற்றம் உண்டாகும். வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாகும். சில வசனங்களை வேகமாய் சொல்லி நாம் ஜெபிப்போம். சகரியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களின் வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல் இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். யுத்தத்தின் நாட்களிலும் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி எதிர்த்து நின்று போராடி மேற்கொள்ள நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். காரணம், உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நாம் கர்த்தருடைய பார்வையிலே உண்மை உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் போனாலும், நம் பட்சத்தில் நம்முடைய நியாயத்தை எடுத்து பேசுவதற்கான மனிதர்கள் இல்லாமல் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருக்கிற திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை உலகம் கண்டு நம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற மக்களை கர்த்தர் நமக்காக தருவார். ஆதியாகமம் 26:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அதே 28:15 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் யாக்கோபோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். அதே 39:21 சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யாத்திராகமம் 4:12 ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். பாருங்கள், நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய வாயோடு கூட இருந்து யாரிடத்தில் என்ன, எங்கே, எப்பொழுது பேசணும் அப்படின்றத கூட கர்த்தர் நம்முடைய வாயோடு இருந்து பேசுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். யாத்திரை 34:10 சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லார் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
புதிய நாள் கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு விலகாதவரும், எங்களை விட்டு கொடுக்காதவரும், எங்களை தனியே இருக்க விடாதவரும், எப்போதும் எங்களோடு உறுதுணையாய் பக்கபலமாய் பாதுகாவலராய் இருக்கிறவர், எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் எங்களை தப்புவித்து நீர் எங்களோடு கூட இருக்கிறதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நிரூபியும். இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வேலைகளிலும் கர்த்தர் கூட இருப்பீராக. இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து கூட இருந்து வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது. யார் யாரிடத்தில்? யோபு 16:20. யோபு தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். May God bless you all. Amen.